Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளை உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க முடியாத நீர் எங்களை கொடுக்க வசனத்துக்கு நேராக கடந்து போய் கர்த்தாவே அந்த வசனத்தை மெய்ப்பிக்க முடியாத நீ செய்த காரியத்தை சாட்சியாக சொல்லி உடைய பரிசுத்த நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க முடியாத கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும். பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். மத்திய எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெரியமார்களே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு வீட்டில் குடும்பத்தார் ஒருவருக்கொருவர் பகைவர்களாயும் சத்துருக்களாயும் இருப்பார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? எந்த முகாந்திரத்தில் கர்த்தரை சொல்லுகிறார் என்றால், ஒரே வீட்டில் உள்ளவர்களில் சிலர் கர்த்தருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பயந்து வாழும்போது, அதே குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிலர் கர்த்தர் வசனத்திற்கு விரோதமாக பேசிக்கொண்டும் எதிர்த்து கொண்டும் போராடி கொண்டும் இருப்பார்கள். அதாவது சத்தியத்துக்கு விரோதமாக நாம் வைராக்கியமாய் நிற்கும்போது அந்த சத்தியத்துக்கு எதிராக நம்ம குடும்பத்தாரே இருப்பார்களே, ஆனால் சத்தியத்துக்கு விரோதமாய் நிற்கிற இவர்கள்தான் சத்துருக்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். வீட்டாரே என்று சொல்லுவதன் பொருள் அதே வேதாகமத்தை கையில் ஏந்தி கொண்டு அதற்கு விரோதமாக புரிதல் இல்லாமல் பேசிக்கொண்டு திரிவார்கள். இந்த
குடும்பத்திற்குள் பிசாசு வந்து தனிப்பட்ட முறையிலே செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரிவினையான எண்ணங்கள் வேதத்துக்கு விரோதமாக வருமேயானால் சத்துருவின் ஆயுதமே அதுதானே. எனவே இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும் வகையில் நடந்த ஒரு சாட்சியை, ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு சம்பவத்தை சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் சபைக்கு போத்தனூரை சேர்ந்த ஒரு தாயார் 2 பெண் பிள்ளைகள் வந்து சபைக்கு வந்து போய் கொண்டிருந்தார்கள். பிற்பாடு அந்த பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைத்த உடனே அவங்க சொந்த ஊருக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்க சொந்த ஊர் போத்தனூர். அப்போ அவங்க சொன்னாங்க, அங்கேருந்து ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இங்கே எங்கள் வீட்டு வாசலில் ஒரு கூட்டத்தை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கிறோம். இங்கே கொஞ்சம் கத்தோலிக்கர்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து தயவுசெய்து இங்கே செய்தி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி வருகிறேன் என்று சொல்லி நான் அவங்க வீட்டுக்கு போய் நான் சேர்ந்தேன். அன்றைக்கு காலையிலேருந்து நான் ஜெபித்து முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்ததுனாலே பக்கத்தில் இருக்கிற ஒரு காரணியா யூனிவர்சிட்டிக்கு நான் போயிருந்தேன். அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போகும்போது அதற்குள்ளே வருகிற ஜனங்கள் நிறைய புறஜாதிகள் பிள்ளைகளை படிப்பில் சேர்ப்பதுக்கெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பக்தியை உண்டு பண்ண வேண்டும் என்ற எண்ணத்திலே சில காரியங்கள் அங்கே செய்யப்பட்டிருந்தது. ஒரு பெதஸ்தா குளம் என்ற ஒரு குளம் செய்யப்பட்டு தண்ணி ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கு பக்கத்தில் நிறைய ஒரு 14 வகையான சிலைகள் இயேசு கிறிஸ்து உயரத்துக்கு உயரமா மரியாள், அது அந்த கத்தோலிக்கர்களிடையே சிலுவை பாதை என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி நிறைய சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு அருகாமையிலே நிறைய மாலைகள், பூ எல்லாம் போட்டு ஜனங்கள், இந்த வருகிற ஜனங்கள், இந்த சிலை வணக்கத்தை விரும்புகிறவர்கள் அந்த இதில் பெதஸ்தா கூடத்தில் காசு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட இப்படி பார்த்தேன், என்னடா இது கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் விக்கிரக ஆராதனை இப்போது இங்கே நடந்து கொண்டிருக்குது என்று பார்த்தேன். மகா வருத்தத்தோடு வேற ஒன்றும் நான் பேசாமல் வீடு வந்து சேர்ந்துட்டேன். போத்தனூருக்கு வந்து விட்டேன். அன்றைக்கு மாலையின் கூட்டத்தில் இந்த வருத்தத்தை நான் வெளிப்படுத்தினேன். அதாவது சத்தியத்துக்கு நாமே விரோதமாய் செயல்பட்டு விடக்கூடாது. அதனால் நமக்கு என்ன ஆதாயம் வந்தாலும் சரி, சத்தியத்துக்காக தான் நம்ம இலாக்கியமாய் நிற்க வேண்டும். இல்லைன்றால் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிற நாமே நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய கர்த்தருக்கும் சத்துருக்களாய் மாறிவிடுவோம் என்று நான் பேசினேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே ஒரு மார்வாரி குடும்பத்தாருக்கு ஒரு அற்புதம் நடந்து அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். ஞானஸ்நானம் எடுப்பதாக அங்கே நின்று கூட்டத்துக்கு நின்று அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். எல்லாம் முடிந்துட்டு வந்து 2வது நாள் கூட்டம் நான் நடத்தின போது நடத்தி முடிஞ்ச உடனே நிறைய சிஎஸ்ஐ வகுப்பை சேர்ந்தவர்கள் வந்தாங்க. எல்லாம் கையில் வேதாகமத்தோடு வந்து என்ன கேட்டால், உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் பக்கத்தில் இருக்கிற அந்த கார்னியா யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த சிலைகளை குறித்து ஒரு விக்கிரக ஆராதனை என்று நீ சொல்லுவாய் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் வச்சா போதும், மற்றவங்க கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதான் விக்கிரக ஆராதனை. அதுக்கு தனியாக ப்ரீச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். கர்த்தர் இந்த மாதிரி சிலையெல்லாம் வச்சு அதை பார்த்து என்னை விசுவாசங்கள்னு சொல்லவே இல்லைங்களேங்க. நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டேன். நாங்கள் அந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னாங்க. இருக்கட்டும், மேதி யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை பெரிய சர்ச்சாக கூட இருக்கட்டும், நான் சொல்கிறது சத்தியம்தான். இதில் என்ன நீங்கள் தப்பு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. இல்லை உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவோம். நீங்கள் எங்கே வேணால் பிடிச்சி கொடுங்க. இதே பைபிளை தூக்கிட்டு வந்து, இந்த பைபிளை தானே நான் பிரசங்கித்தேன், இந்த பைபிளை தானே இவங்க விரோதிக்கிறாங்க, அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரக ஆராதனைக்கு ஆண்டவர் எதிராக நிற்கிறார் என்பதை நான் அங்கே வந்து பேசுவேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கோபம் தருச்சு. பயங்கரமாக சத்தம் போட்டு 11 மணி ராத்திரியில் வெளியே போயிட்டாங்க. கூட்டம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டேன். நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிற்பாடு 2 நாளில் அந்த போத்தனூர்லேருந்து எனக்கு ஒரு இது வந்திருந்தது, ஃபோன் கால் வந்திருந்தது. என்னன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அடுத்த மாதம் இங்கே கூட்டம் நடத்த முடியாது பாஸ்டர். ஏன் அப்படின்னு, இங்கே அம்மா, இங்கே கணவர் இல்லை, அப்பா இல்லை, அதனால் நானும் அம்மாவும் தங்கச்சி மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு வர்ற இந்த உங்கள் பேரை சொல்லி அந்த பாஸ்டருடைய பேரையும் உங்கள் பேரையும் சேர்த்து உங்கள் வீட்டு சுகத்தில், அதாவது காம்பவுண்டு சுகத்தில் இங்கே தவறான ஒரு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது, இவர்களோடு தவறான ஒரு உறவு அந்த பாஸ்டருக்கு இருக்குது என்று சொல்லி உங்கள் பேரை நாங்கள் அந்த சுகத்தில் வந்து தாரில் வச்சு நாங்கள் எழுதிடுவோம், அடிக்க முடியாதபடி அப்படின்னு மிரட்டுறாங்க. எங்களுக்கு ஆண்கள் துணை இல்லை, அதனால் இனிமேல் நீங்கள் தயவு செய்து இங்கே வராதிங்க, வந்தீங்கன்னா இங்கே ரொம்ப பிரச்சனையாகும் போல இருக்கு, உங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம், எங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறது? வசனம் அப்படி சொல்லுகிறது.
உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொல்லியிருக்குது. எனவே கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கும்போது ஒரு ஜனக்கூட்டம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டே எழும்பி சத்தியத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க? போராட ஆரம்பிப்பார்கள். ஆனால் எல்லாம் பயப்படாமல், கூட்டத்துக்கு மனுஷர்களுக்கு பயப்படாதபடி நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், வசனத்தின்படி அவர் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்ற அந்த வசனத்தை பிடித்து கொண்டு நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா கர்த்தாவே, எப்பொழுதும் சத்தியத்திற்கு அப்பா நாங்கள் சார்ந்து தூணாய்ந்திருக்க கத்தென்று உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.